பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலுக்கு கடந்த சில மாதங்களாகவே தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட மொழிகளைச் சேர்ந்த நடிகர், நடிகைகள், இசையமைப்பாளர்கள், பாடல் ஆசிரியர்கள் என அனைவரும் திருவண்ணாமலைக்கு வருகை தந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்துவிட்டு கோவில் பின்புறம் உள்ள மலையை சிவனாக எண்ணி 14 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் திருவண்ணாமலைக்கு வருகை தந்த மக்கள் நீதி மய்யம் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளரும் தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியருமான ஸ்நேகன் தனது மனைவி கன்னிகா மற்றும் குழந்தைகளுடன் சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக சம்பந்த விநாயகரை வணங்கி தொடர்ந்து உண்ணாமுலை உடனாகிய அண்ணாமலையாரை தனது குடும்பத்துடன் தரிசனம் செய்து தனது குடும்பத்தினருடன் அமர்ந்து குழந்தைகளை கொஞ்சி விளையாடி புகைப்படம் எடுத்துக்கொண்டார். பின்னர் திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு மாலை மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. கோவிலுக்கு வந்திருந்த ஸ்நேகனுடன் அவரது ரசிகர்கள் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார்கள். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பொழுது ஏற்கனவே வந்திருக்கோம். எப்போதுமே திருவண்ணாமலை வந்தால் அண்ணாமலையாரை தரிசிக்கிறதுல ஒரு பெரிய திருப்தி இருக்குது. மற்றபடி உள்ளுக்குள்ளே வந்தால் ஒரு பெரிய அமைதிங்க நினைக்கும். அந்த வகையில் பலமுறை வந்திருக்கோம். இன்று மாலை நேரத்தில் வந்தது ரொம்ப ஒரு புதிய அனுபவமாக இருக்குது. கமல் சார் நாடாளுமன்ற பேசுறது சௌந்தர புரியல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து பதிவிட்டிருக்காங்க. இப்போ எனக்கு சந்தேகமாக இருக்குது, ஒரு பெரிய தமிழறிஞர்களுடைய மகள் தானே அவங்க அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வந்திருக்கு. ஏன்னா எப்படி ஒரு அழகான ஒரு தமிழ், ஒரு அழுத்தமான தமிழ் புரியலைன்னா ஒருவேளை எனக்கு ஐயா குமரி ஆனந்தன் மீது மிகப்பெரிய மரியாதை உண்டு, அவருடைய தமிழ் மீது உண்டு, ஏன் தமிழிசை அக்கா மீது கூட எனக்கு பெரிய மரியாதை உண்டு. ஆனால் அவங்க தற்கால அரசியலில் தன்னை நிலைநிறுத்திக்கிறதுங்க வேண்டி ஏதோ பேசுறதுக்காண்டி உளறியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு பாருங்கள், தமிழாக பாருங்கள், மொழியாக பாருங்கள், உங்கள் மண்ணை சார்ந்த உரிமைக்காக ஒருத்தர் குரல் கொடுத்துருக்காரு, அதை பாருங்கள். அதுதான் உங்களுடைய உயரத்துக்கு நல்லது. நீங்கள் ஏதோ விமர்சனம் பண்ணணும், இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கணும் நீங்கள் நினைக்காதீங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். 2026 தேர்தல் களம் எப்படி இருக்கு? நீங்க என்னென்ன பண்ணுறீங்க? ரொம்ப அற்புதமாக இருக்குது. களம் சூடு பிடித்து கொண்டிருக்கிறது. இதுக்கப்புறம் தான் இன்னும் பல வேகத்தில் சூடு பிடிக்க போகுது.